வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இஸ்ரேல் லெபனானில் ஒரு நிமிட முன்னறிவிப்புடன் ஒரு போரை தொடங்க தயாராக உள்ளது என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF தெரிவித்துள்ளது. இஸ்ரேலின் வடக்கு எல்லையில் போர் தயார்நிலை பயிற்சிகளை அனைத்து படைப்பிரிவுகளும் பெற்றுவிட்டதாகவும் தேவையான ஆயுதங்கள் மற்றும் இராணுவ சாதனங்கள் அங்கு அனுப்பப்பட்டு விட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது பற்றி தகவல் தெரிவித்த IDF அதிகாரிகள் தலைமை தளபதி ஹெர்சி ஹெலேவியின் அறிவுறுத்தலின்படி IDF அடிப்படையில் செயல்பட தயாராக உள்ளது. ஹெஸ்பொல்லாவுடன் ஒரு போருக்காக மே மாத இறுதியில் இருந்தே முன்னேற்பாடுகள் செய்வது தொடங்கிவிட்டது. ஆனால் ஹெஸ்பொல்லாவுடன் போர் புரிவது பற்றிய முடிவை எடுப்பது இராணுவம் அல்ல, அரசியல் என்றும் தெரிவித்தார்கள். அவர்களது கூற்றுப்படி ஆயுதங்களை முடித்ததில் தாக்குதல் திட்டங்கள் மற்றும் படை உத்தரவுகள் ஆகியவையும் அடங்குகின்றன. போரின் போது ஒவ்வொரு சுற்றிலும் லெபனானுக்கு உள்ளே ஹெஸ்பொல்லாவின் எந்தெந்த இலக்கை தாக்குவது என்ற இராணுவ திட்டமிடலும் செய்யப்பட்டுள்ளது. எந்த நேரத்திலும் டஜன் கணக்கான ஆயுதமேந்திய விமானங்கள் லெபனானில் தாக்குதல்களுக்கு தயாராக இஸ்ரேல் முழுவதும் உள்ள விமான தளங்களில் உடனடி விழிப்புடன் உள்ளன. ஒவ்வொரு நாளும் IDFின் தயார் நிலை அதிகரிக்கப்படுகிறது. ஒவ்வொரு வாரமும் விமானப்படை மற்றும் வடக்கு கட்டளை தளத்தின் வடக்கு எல்லையில் உள்ள படைப்பிரிவுகள் யூனிட் பயிற்சிகளை நடத்துகின்றன. முக்கியமாக மலை நிலப்பரப்பில் பயிற்சி, ஹெஸ்பொல்லாவின் பாதுகாப்பு மற்றும் தாக்குதல் அமைப்புகளை படிப்பது ஆகியவற்றில் அதிக கவனம் செலுத்தப்படுகிறது. ஹெஸ்பொல்லாவிடம் இருந்து எப்படியான தாக்குதல்களை எதிர்பார்க்கலாம் என்பது குறித்து விரிவான ஆய்வுகள் செய்யப்பட்டு அவற்றை எப்படி எதிர்கொள்வது என்ற திட்டமிடலும் தயார் நிலையில் உள்ளதாக கூறப்படுகிறது. ஹெஸ்பொல்லாவிடம் விமானிகளால் இயக்கப்படும் விமானங்களை கொண்ட விமானப்படை கிடையாது. ஆனால் கணிசமான எண்ணிக்கையில் ஆளற்ற விமானங்கள் உள்ளன. விமானிகளால் இயக்கப்படும் விமானிகளின் குண்டு வீச்சுகளால் ஏற்படக்கூடிய பெரிய அளவிலான சேதத்தை ஆளற்ற விமானங்களால் ஏற்படுத்த முடியாது. ஆனால் ஆளற்ற விமானங்களால் இலக்கு தாக்குதல்களை செய்ய முடியும். விமான தாக்குதல்கள் என்பது முக்கியமான இலக்குகளை குறிவைத்து நடத்தப்படும் தாக்குதல்கள். சில இலக்குகள் மீதான சிறிய தாக்குதல் பெரிய சேதத்தை ஏற்படுத்த முடியும். அதற்கு உதாரணங்கள் எரிபொருள் சேமிப்பு மையம் மற்றும் ஆயுத கிடங்குகள். விமானங்களை விட்டுவிட்டால் ஹெஸ்பொல்லா தாக்குதல்களில் அதிக அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தக்கூடியவை ஏவுகணை தாக்குதல்கள்தான். அவற்றை வெற்றிகரமாக எதிர்கொள்வதற்கான பொறிமுறை ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய அதிகாரிகள் கூறுகிறார்கள். IDF பெரும்பாலும் இருப்பு அமைப்பில் கட்டமைக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 7 முதல் பல பட்டாலியன் படைப்பிரிவுகள் காசா பகுதியில் வெவ்வேறு முனைகளில் போரில் ஈடுபட்டுள்ளன. இந்த அலகுகள் இப்போதே தாக்குதல் தயார் நிலையில் போர் அனுபவத்துடன் உள்ளதால் வடக்கில் உள்ள போர் சூழலுக்குள் இலகுவாக பொருந்திக் கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கிறது IDF. மறுபுறம் ஹெஸ்பொல்லாவுக்கு லெபனானுக்குள் அழுத்தம் கொடுக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய வடக்கு கட்டளை தளத்துடன் இணைக்கப்பட்ட இராணுவ உளவுத்துறையின் வெவ்வேறு யூனிட்கள் லெபனான் ஊடகங்கள், சமூக வலைதள பதிவுகள் மற்றும் பெய்ரூட்டில் உள்ள விளம்பர பலகைகளின் வெளியீடுகளை கண்காணிக்கின்றன. பெய்ரூட் மற்றும் பிற இடங்களில் வைக்கப்பட்டுள்ள விளம்பர பலகைகளில் லெபனானில் போர் நடப்பதற்கு எதிரான பிரச்சாரங்கள் செய்யப்பட்டுள்ளன. அப்படி செய்யப்படுவதை ஹெஸ்பொல்லாவால் தடுக்க முடியாது. காரணம், அங்கு ஹெஸ்பொல்லா மற்ற கட்சிகளை போன்ற ஒரு அரசியல் கட்சி மாத்திரமே. பெய்ரூட் மற்றும் பிற இடங்களில் வைக்கப்பட்டுள்ள விளம்பர பலகைகளில் போரை லெபனான் விரும்பவில்லை என்று அழுத்தம் கொடுக்கப்பட்டுள்ளது. விளம்பர பலகைகளில் உள்ள பிரச்சாரத்தின் முக்கிய முழக்கம் பட்டது போதும் மற்றும் ஒரு போர் வேண்டாம், நாங்கள் சோர்வாக இருக்கிறோம். இப்போதைக்கு விளம்பர பலகைகளில் செய்யப்படும் பிரச்சாரத்தின் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரியவில்லை. ஆனால் லெபனான் வர்த்தகர்களின் இயக்கங்கள் மற்றும் தற்போதைய பாதுகாப்பு நிலைமை மற்றும் தாக்குதல் காரணமாக கணிசமான பொருளாதார இழப்புகளை சந்திக்கும் பல்வேறு துறைகளை சேர்ந்தவர்கள் இருப்பதாக ஊகங்கள் உள்ளன. லெபனானில் விளம்பர பலகைகளில் செய்யப்படும் பிரச்சாரத்தின் அழுத்தம் ஹெஸ்பொல்லாவின் பொதுச் செயலாளர் ஹசன் நஸ்ரல்லாவின் இராணுவ திட்டங்களை கணிசமாக பாதிக்கிறது என்று லெபனான் ஊடகங்கள் கூறுகின்றன. இவற்றையும் லெபனான் மக்களின் மனநிலையையும் கூர்ந்து கவனிக்கும் இஸ்ரேலிய இராணுவ உளவுத்துறையின் மனோதத்துவ பிரிவு அவற்றை இஸ்ரேலுக்கு சாதகமான முறையில் பயன்படுத்துவதற்கான பரிந்துரைகளை செய்துள்ளது. இஸ்ரேலிய இராணுவ உளவுத்துறையின் பரிந்துரைகள் IDF-ஆல் நன்கு பயன்படுத்தப்படுகின்றன.
உதாரணமாக பெக்கா பள்ளத்தாக்கில் ஐடிஎஃப்-ஆல் நடத்தப்படும் விமான தாக்குதல்கள் லெபனான் மக்கள் மத்தியில் அச்ச உணர்வை அதிகரிக்கிறது. அத்துடன் சிவிலியன் குடியிருப்புகளுக்கு அண்மித்த பகுதிகளில் உள்ள ஹெஸ்பொல்லாவின் வெடிமருந்து கிடங்குகள் மீது ஐடிஎஃப்-ஆல் நடத்தப்படும் விமான தாக்குதல்கள் பொதுமக்களிடையே ஹெஸ்பொல்லாவை பற்றிய எதிர்மறையான எண்ணத்தை உருவாக்குகின்றன. அந்த தாக்குதல்கள் அவர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்ற எண்ணம் லெபனான் பொதுமக்கள் மனங்களில் வலப்படுவதை சமூக வலைதள பதிவுகள் காட்டுகின்றன. லெபனான் பொதுமக்களை ஐடிஎஃப் தவறுதலாக தாக்கும் ஒவ்வொரு முறையும் ஹெஸ்பொல்லா மீது லெபனான் மக்களிடமிருந்து வரும் கூடுதல் அழுத்தத்தை இஸ்ரேலிய ராணுவ உளவுத்துறை கண்காணிக்கிறது. அந்த அழுத்தம் காரணமாக கனரக ராக்கெட் மற்றும் அதிக எண்ணிக்கையிலான ஆளற்ற விமானங்கள் மூலம் வடக்கு இஸ்ரேலுக்குள் பதிலடி கொடுக்க நஸ்ரல்லா உத்தரவிடுகிறார் என்பதை ஐடிஎஃப் அடையாளம் கண்டுள்ளது. ஹெஸ்பொல்லாவில் தாக்குதல்கள் அதிகரிக்கும் போது ஐடிஎஃப்பும் தாக்குதல்களை அதிகரிக்கிறது. இது ஹெஸ்பொல்லாவுக்கு லெபனானுக்குள் அழுத்தத்தை மேலும் அதிகரித்து விடுகிறது. இப்படியாக ஒருவித மனோதத்துவ அணுகுமுறையுடன் கூடிய தாக்குதல்களை லெபனான் எல்லையில் செய்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய பாதுகாப்பு படை ஐடிஎஃப். மொத்தத்தில் லெபனானுக்குள் போரை தொடங்கும் முடிவை ஐடிஎஃப்-ஆல் எந்த தடையுமின்றி எடுக்க முடியும். ஆனால் இஸ்ரேலுக்குள் போரை தொடங்கும் முடிவை ஹசன் நஸ்ரல்லாவால் சுலபமாக எடுத்துவிட முடியாது.